அன்பே, எனதன்பே, இனிய அருளாசிர். இந்த அண்ட சராசரம், இந்த பிரபஞ்சம், இத்தனை ஆயிரம் கோடி ஜீவராசிகள், இவையெல்லாம் சிருஷ்டி எனும் படைத்தலில் ஏற்பட்டவை. இந்த சிருஷ்டி என்பது என்ன? பிரம்மம், பிரம்மத்திலிருந்து சிற்சாயா பிரதிபிம்பமாகிய பரபிரம்மம், இந்த பரபிரமத்திலிருந்து முக்குண மாயை, அந்த முக்குண மாயையில் இந்த பரபிரம்மம் ஈஸ்வர காரண சரீரம் கொண்டு ஈசனாக வெளிப்படுகிறது. அது ரணிய கர்ப்பர், பிரஜாபதி எனவெல்லாம் அழைக்கப்படுகிறது. இப்பொழுது அத்வைதத்தில் இங்கு சிவா, பிரம்மா, விஷ்ணு எனும் இறைவன் இல்லை. இதுவெல்லாம் இதிகாசங்களில், புராணங்களில் வரக்கூடிய ஒன்று. அப்படியானால் இந்த அண்ட சராசரம் எனும் சிருஷ்டியை படைத்தது ஈஸ்வரன் என்கின்ற தத்துவம் அல்லது இறைவன். இது மாயா தத்துவத்தில் நிகழக்கூடிய ஒன்று. சரி, இது எப்படி படைத்தது என்றால், கற்பனையால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எனும் அந்த கரணத்தை கைகொண்டு அதிலிருந்து தோன்றியது. அது நமக்கும் இருக்கிறது, இந்த ஜீவனுக்கு. அது படைத்தல் தொழில் செய்கிறது. எப்படி? அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவை என்று அறிந்து கொள்ளே கைவல்யம் கூறுகிறது. அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தன என்று அறிந்து கொள். ஜனித்தவை. அப்போது செப்பு கற்பனை, இந்த கற்பனை செய்துதான் படைக்கப்படுகிறது. அது அந்த சிவத்திற்கு மட்டுமல்ல அந்த கற்பனை, இந்த ஜீவனுக்கும் அதே கற்பனை இருக்கிறது. ஏனென்றால் ஜீவன் என்பது அவித்தை என்னும் அறியாமையில் உழல்வது. சிவம் என்பது மாயா தத்துவத்தில் வெளிப்படுவது. அது மாயை என்கின்ற தத்துவத்தில் இந்த சிருஷ்டி உண்டு பண்ணுகிறது. இந்த ஜீவன் அவித்தை என்னும் அறியாமை மயக்கத்தில் சிருஷ்டி செய்கிறது. இந்த சிருஷ்டி என்பது ஜகம், ஜீவன் என்கின்ற இருமைப்பட்ட தன்மை. இந்த ஜீவனும் தனக்கான உலகை படைக்கிறான். அவன் வாழ்க்கையில் இவனும் படைத்தல் தொழில் செய்கிறான். தன் வம்சத்தை உருவாக்குகிறான். பிள்ளைகளாக, பேரன் பேத்திகளாக தன் வம்சத்தை உருவாக்குகிறான். அதுவும் அண்டத்தை படைக்கிறது. இவனும் இந்த பிண்டத்தில் இருந்தவாறு தனக்கு தேவையான அனைத்தையும் படைத்துக் கொள்கிறான். இதில் வேறொரு இறைவன், கடவுள் வந்து உனக்கு உதவி செய்வதே இல்லை. ஏனென்றால் நீதான் உன் வாழ்க்கையை படைத்துக் கொள்கிறாய், நீதான் உனக்கு தேவையானவைகளை உருவாக்கிக் கொள்கிறாய், நீதான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கிறாய். ஆகவே இந்த இருமைப்பட்ட நிலை என்பது இந்த சிவம் என்கின்ற ஈஸ்வரனுக்கும் காரண சரீரம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் உண்டு. இந்த ஜீவனுக்கும் காரண சரீரம், அதில் மனம், புத்தி, சித்தம் உண்டு. சிவமும் படைக்கிறது, ஜீவனும் படைக்கிறது. ஆகவே இந்த ஐம்பூத விகாரங்களும், இவ்வளோ அற்புதமான அண்ட சராசரமும் பிரபஞ்சமும் அந்த பேரறிவால் ஈஸ்வர காரண சரீரத்தால் படைக்கப்பட்டது. அதே இந்த சிற்றறிவு கொண்ட ஜீவனும் அதையே செய்கிறான். இதை அறிந்து கொள்வதற்குத்தான் அத்வைதம் என்கின்ற ஏக தத்துவம்
முழுமையாக இட்டுச் செல்கிறது. எனது அன்பு நிறை அருளாசிர் நன்றியை செய்க, நலமே பெறுக.